உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 4 உருளைக்கிழங்கு இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அந்த உருளைக்கிழங்குல இருக்க மாவு சத்து போகிற வரைக்கும் நல்லா கலர் வந்து மாறும், நல்லா ஒயிட் ஆகிற வரைக்கும் ஒரு 4 டைம் கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றுல இந்த மாதிரி உணர்த்தி விட்டுறணும். உருளைக்கிழங்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கணும். சீரகத்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கணுங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உதுத்தி விட்டுக்கலாங்க உருளைக்கிழங்க. 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு திருப்பி விட்டுக்கலாங்க. உடனே திருப்பினா மசாலா எல்லாமே உதிர்ந்து வந்துடும். இப்போது சுத்தமாக எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாங்க. அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸோட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ்